ஒரு விஷயத்தை நேரடியாகவே கேட்குறேன். கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜாதகத்தில் இருக்குதா, இல்லை மக்களை பயமுறுத்துறதுக்காக ஜோதிடர்களால் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்போ பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம், பரிகாரம் பண்ணலைன்னா அவ்வளோதான். ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, அலோபதி மெடிசின்ல கை விட்டுட்டாங்கன்னா நம்ம இறந்து போட்டதே யாரையும் விடுறதில்லை. அதுக்கப்புறம் அடுத்த முறையை தூக்கிட்டு நம்ம கொண்டு போறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய விதியும் விதிவிலக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்துள்ளார் குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி அவர்கள். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். குருஜி, இன்னைக்கு விதியும் விதிவிலக்கும் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கால சர்ப்ப தோஷம். கால சர்ப்ப தோஷத்தை பற்றி பொதுமக்களிடையே பொதுவாக நிறைய அச்சம் இருக்க தான் செய்யுது குருஜி. நானே நெட்டில் அதை பற்றிலாம் படிச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும், ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். இதை பற்றினா நிறைய கேள்விகள் தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்டைலில் ஒரு விளக்கம் கொடுங்க குருஜி. ஓகே. ஒவ்வொரு கேள்விக்காக பதில் தாராளமாக சொல்லிடலாம். குருஜி, என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கால சர்ப்ப தோஷம் இது கால சர்ப்ப தோஷமா இல்லை கால சர்ப்ப யோகமா? இதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை முதல்ல கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. சொல்கிறேன். கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் அப்படின்னா என்ன? கால சர்ப்ப தோஷம் யோகம் பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது அந்த நிழல் கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிழல் கிரகத்துக்குள்ள மீதி உள்ள சப்த கிரகங்களும் அடங்கிடுறது தான் கால சர்ப்ப தோஷம் யோகம். இதுதான் பேசிக்கான விதி. ஆனால் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் எல்லாமே சப்த கிரகங்களும் கிளாக் வைஸில் அப்படியே சுற்றி வருவாங்க. ஆனால் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் கிரகங்கள் அடைபெற்றிருந்தால் கூட ராகுவை விட்டு விலகி கேதுவை நோக்கி கிரகங்கள் வர்ற மாதிரி அடைபட்டிருந்ததுன்னா அது கால சர்ப்ப யோகம். கேதுவை விட்டு அப்படியே விலகி ராகுவை நோக்கி கிரகங்கள் வர்ற மாதிரி ஒரு அமைப்புகளில் இதே இதில் ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் அடைபெற்றிருந்தா இதுதான் கால சர்ப்ப தோஷம். இதுதான் கால சர்ப்ப தோஷத்துக்கும் கால சர்ப்ப யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். கால சர்ப்ப தோஷம் ராகு கேது கிரகத்தில் அடைபட்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குதா? நம்மளோட நிகழ்ச்சியே இதுதானே, விதியும் விதிவிலக்கும் தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. இருக்குது, விதிவிலக்குகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு லக்ன டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லக்ன டிகிரியும் அந்த ராகு கேது அதுக்குள்ளே அடைபெற்றிருந்தால் மட்டும்தான் அது கால சர்ப்ப தோஷம் இல்லை யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் அவர் மட்டும் அதில் தப்பி அந்த சைடு லக்னமோ இல்லை சந்திரனோ அந்த ராகு கேதுகளுக்கு உள்ள மாட்டலைனா கூட இது கால சர்ப்ப தோஷம் யோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் நிறைய விதிவிலக்குகள்லாம் உண்டு. பொதுவாக கால சர்ப்ப தோஷம்னா லக்ன புள்ளி முதற்கொண்டு உள்ள மாற்றுறது அதிகமான ஒரு விளைவுகள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்தான் என்ன கண்டுகிட்டே வரக்கூடியவர். அப்போ ஒரு ராசியை 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 2.25 நாட்கள் ஆகும். அப்போ அவர் பெரும்பாலும் அந்த ராகு கேது இதுகளுக்கு ஒன்று இந்த சைடு இருப்பார், இல்லை அந்த சைடு இருக்கிற மாதிரி அமைப்புகள் தான் வரும். அப்போ வருட கிரகங்கள் தான் இதுக்கு மிகவும் முக்கியமானது. சனி 2.5 வருஷம், குரு 1 வருஷம். அப்போ இந்த வருட கிரகங்கள் தான் மெயினாக இருக்கிறது. இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் இது தோஷமா யோகமாங்கிறத கன்வெர்ட் ஆகும். அப்போது இதில் விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோ அந்த லக்ன புள்ளியோ வெளியில் போயிட்டா கூட பரவாயில்லை, இது தோஷம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தரப்பும். இல்லை சந்திரனும் லக்ன புள்ளியும் போனால் கூட மீதி உள்ள கிரகங்கள் தான் முக்கியம். ஏன்னா சந்திரன் குயிக்காக நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்களா, அப்போ அவங்க தான் முக்கியங்கிற அடிப்படையில் இது இல்லை தோஷம் தான் யோகம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சூப்பர் குருஜி. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம் குருஜி. அவர் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே பயப்படுறோம் நம்ம. ஓகேவா? இந்த பயம் ஒரு நியாயமானதா? எப்படி சொல்லுங்க. கண்டிப்பாக நியாயமானது தான். இந்த கேள்வி என்ன, இது நியாயமானது தான். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோய் சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பய உணர்வு வருதில்ல. இது நியாயமான பயம்தான். பய உணர்வு நல்லது. அதை ஆராய்ச்சி பண்ணணும். இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா, இது உண்மையிலேயே நம்ம ஜாதகத்தில் இருக்குதா, இதனால் நம்மளுக்கு இதுவரைக்கும் எதுவும் பலன் நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிக்காமல் கண்மூடித்தனமாக அதை நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு.
சரிங்க குருஜி, இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன டவுட்டு. கால சர்ப்ப தோஷம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறீங்க? காலசர்ப்ப தோஷம் இருந்ததுன்னா, நான் இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கே 2 ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கேன். உதாரண ஜாதகம். காலசர்ப்ப தோஷம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு 2 உதாரண ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு நான் ஒரு ஜோதிடருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் சொல்கிறேன். இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது வந்து முக்கியமாக என்ன செய்யும் சொல்கிறாங்கன்னா, தடை தாமதம். காலசர்ப்ப தோஷம்னாலே தடை தாமதம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு திருமணம் முடிக்கிற வயசில் இருக்கிறீங்க, தடை பண்ணுது. ஒரு வேலை கிடைக்கிற வயசில் இருக்கிறீங்க, வேலையை தடை பண்ணுறது. ஒரு படிக்கிற வயசில் இருக்கீங்க, கல்வியை தடை பண்ணுது. ஒரு தொழில் தொடங்குறீங்க, வருமானத்தை தடை பண்ணுது. இந்த தடை தாமதத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்கம்மா. நான் அடுத்த எக்ஸ்பிளைன்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கீங்களா, அதில் வந்து நான் ஒரு 2 ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். அதை போட்டு நான் வந்து விரிவாக விளக்குறேன். ஆமாம் குருஜி, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து தடை தாமதம் அப்படியே வாழ்க்கையில் வந்தாலே வந்து கால சர்ப்ப தோஷம் தானே முடிவு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மைதானே? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சொல்கிறேன். தடை தாமதம் வந்துட்டாலே காலசர்ப்ப தோஷம் தான். நீங்கள் வந்து முடிவு கட்டக்கூடாது. முதல்ல நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? காலசர்ப்ப தோஷம்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி விளைவுகள் கேட்டீங்க. அதுக்கு தான் நான் தடை தாமதம் சொன்னேன். அதுக்கப்புறம் தடை தாமதம் வந்ததுனால தான் காலசர்ப்ப தோஷமான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணக்கூடாதுமா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒரே ஒரு தோஷமோ ஒரே ஒரு யோகமோ வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு கடல் ஜோதிடங்கிறது. அதை நுட்பமாக நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பொதுவாக தடை தாமதம் வந்து தசாபுத்தி அடிப்படையிலையும் வரும், ஜாதகப்படியும் வரும். தசாபுத்தி அடிப்படையில் எப்படிங்க வரும்? தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் லக்னத்துக்கு ஃபேவரபுள் இல்லாத 6, 8 தசாபுத்திகள், 6ஆம் இடம் 8ஆம் இடத்தில் அமர்ந்த தசாபுத்திகள், பாவத்துவ தசாபுத்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து தசாபுத்திகளில் அந்த தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பொதுவாகவே இருக்குதுங்க. வாழ்க்கை ஃபுல்லும் இருக்குதுங்க. அப்போ தசாபுத்திகளும் பெரிய அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் லக்னமும் பார்த்தீங்கன்னா சனியுடைய பாவத்துவ சனியுடைய தொடர்புகளை பெற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், சனி லக்னத்தில் பாவத்துவ தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது சனினாலே ஸ்லோவஸ்ட் பிளானட் தானே. அவர் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது ரிலேட்டடான அந்த ஸ்லோனஸை வந்து அவர் கொடுக்க தான் செய்வார். எந்த பாவகத்தெல்லாம் பாதிக்கிறாரோ அது ரிலேட்டடான விஷயங்களை உங்களுக்கு ஒரு தடை தாமதம் வந்து வரதான் செய்யும். நம்ம இப்படி பொதுவாக ஜோதிட ரீதியாக தான் அணுகணுமே ஒழிய ஒருத்தங்களுக்கு தடை தாமதம் இருந்தாலே கால சர்ப்ப தோஷம் மட்டும்தான் காரணம் நீங்கள் வந்து எடுத்துக்கிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்போ பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம், பரிகாரம் பண்ணலைன்னா வந்துட்டு அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த கால சர்ப்ப தோஷம் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா குருஜி? இல்லைம்மா, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் இதில் நான் வந்து கான்ட்ரவர்ஷியாக 2 விஷயத்த பார்ப்பேன். ஒன்று வந்து நம்பிக்கையின் அடிப்படையில், இன்னொன்று வந்து கணித அடிப்படையில். 2மே தான். கணித அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையில். ஒரு உங்கள் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குதாங்கிறத பார்க்கணும். 2வது அந்த தோஷத்துடைய விளைவுகள் உங்களுக்கு தசாபுத்தியோடைய ஒத்துழைக்குதா, அந்த தோஷத்தை நீங்கள் தாங்குறீங்களா தாங்கலையா, இத்தனை விஷயத்தை மேட்ச் பண்ணிவிட்டு தாங்கவே முடியாத, அதாவது ஜோதிட ரீதியாக உங்களை நான் கைவிட்டுட்டேன், ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அலோபதி மெடிசினில் கைவிட்டுட்டாங்கன்னா நம்ம இறந்து போட்டோன்னே யாரையும் விடுறதில்லை. அதுக்கப்புறம் அடுத்த முறையை தூக்கிட்டு நம்ம வந்து கொண்டு போகிறோம். முடிந்த வரைக்கும் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம போராடுற மாதிரி இப்போ வந்து கணித அடிப்படையில் நான் வந்து தசாபுத்தி அடிப்படையில் இது சரியில்லைன்னு சொன்னாலும் உங்கள் மனது வந்து அதை ஏற்றுக்கிடாது. வேற ஏதாவது மூலியமாக இதை சரி செஞ்சிடமா அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா. இதுதான் நான் கணித அடிப்படை நம்பிக்கை அடிப்படைன்னு 2 சொன்னேன். அப்போ நம்பிக்கை அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணனா நம்ம வந்து இதில் தப்பிச்சுக்கிடலாமா அப்படிங்கிறது வந்து அவங்க பொதுமக்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் தான். நான் அவங்கள தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி பணம் பறிக்கிறீங்களா, இதை நான் தப்புன்னு சொல்லுவாமா. இது தப்பு தான். ஒரே ஒரு பரிகாரத்தினால சகல இதையும் மாற்றிடலாமா? இல்லை, மாற்ற முடியாது. ஆனால் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். நான் பெரிய பணக்காரன் தாங்க, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை, என்னால் பண்ண முடியும், தாராளமாக பண்ணுங்கள். நம்பிக்கையின் அடிப்படையிலான எதையுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, சரியான கடனில் இருக்கீங்க, மறுபடியும் ஒரு கடனை வாங்கி கொண்டு போய் கொடுத்து இந்த காலசர்ப்ப தோஷத்தினால தான் எனக்கு கடன், இதை நான் கொடுத்துட்டேன்னா எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு அந்த கடனையும் சேர்த்து தலையில் ஏற்றிக்கிடுவீங்களா, இந்த நபர்களுக்கு நான் அது வேண்டான்னு சொல்லுவேன். அப்படி வந்து ஒரே ஒரு பரிகாரத்தில் சகலத்தையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நான் வந்து முடியாதுன்னு தாங்க சொல்லுவேன். இது கான்ட்ரவர்ஷியாகவே இருந்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுறது மூலயமா வந்து காலசர்ப்ப தோஷம் வந்து முழுமையாக நீங்கிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்துட்டு உண்மையா இல்லை ஒரு தவறான புரிதலா குருஜி? இது வந்து 2 விதமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கான்ட்ரவர்ஷி ஆகுங்கிறதுனால தான் பெருசாக அதுக்குள்ளே போகிறது இல்லை. நான் வந்து மேம்போக்காக எப்படி உங்களுக்கு சொல்லணுமோ அதை வந்து நான் சொல்லிட்டேன்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரிகாரம் ஒரே ஒரு நாள் போய் பண்ணி சகலத்தையும் மாத்திருமா? மாத்தாது. சகலத்தையும் மாற்ற முடியாது. நிதானமாக தினமும் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், மன ரீதியான ஒரு நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சிந்தனை, செயல் எல்லாத்துலேயும் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு தெய்வ நம்பிக்கையோட நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் படிப்படியாக ரிலீவ் ஆக முடியுமே ஒழிய, ஒரே ஒரு நாள் போயிட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணோடனே நவகிரகம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நவ கிரகங்களையே ஆட்டிவிக்க முடியும் என்று ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது நான் டவுட்டு படக்கூடிய விஷயமாகத்தான் பார்ப்பேன். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. பரிகாரம் பண்ணி நடந்ததா நடக்கலையாங்கிறது கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்க. சரி குருஜி, இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ராஜயோகம் இருந்தாலும் இந்த கால சர்ப்ப தோஷத்தால் அதெல்லாம் வந்து தடைப்படுமா? அப்படிலாம் இல்லைம்மா. நான் 2 ஜாதகம் போடுறீங்கல்ல, இப்போ நான் பக்கத்தில் போட சொல்கிறேன். 2 ஜாதகத்தை நான் பக்கத்தில் போட சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கணித அடிப்படை, இவ்வளோ நாள் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் வந்து பதில் ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் ஜோதிட ரீதியாக கணித அடிப்படையில் நான் வந்து கொஞ்சம் நுணுப்பமாக சொல்ல போகிறேன். 2 ஜாதகத்தையும் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். 2 பேர்த்துக்குமே கால சர்ப்ப தோஷமாகவே போட்டுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எப்படி வருவாங்கன்னா இவங்களுக்கு யோகம், இது தோஷம், யோகம் வேலை செஞ்சிடுச்சு, தோஷம் வேலை செஞ்சிடுச்சு. இல்லை, யோகமும் எப்படி வேலை செய்யாது, தோஷமும் எப்படி வேலை செய்யாதுங்கிறதுக்கு இந்த ஜாதகம் தோஷமாகவே நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் லக்னத்திலே ராகு போட்டிருக்கேன். இது தப்பான்னு கேட்டால் தப்பு தாங்க. லக்னத்தில் ராகு அமரக்கூடாது. அவர் வந்து லக்ன வலுவை குறைப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளத்தான் லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி எல்லாத்தையுமே நீங்கள் ராகு கேதுக்குள்ளாகவே போட்டுக்கோங்க. சந்திரனையும் வந்து உள்ளாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அப்போ இது கால சர்ப்ப தோஷம் நம்ம கணக்குப்படி. ஆனால் இந்த ஜாதக அடிப்படையில் இவர் நல்லா இருப்பாரோன்னா நல்லா தான் இருப்பார். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சித்திர நட்சத்திரம் 7 வருஷம் வரைக்கும் செவ்வாய் தசை, 25 வயது வரைக்கும் ராகு தசை, 41 வயசு வரைக்கும் குரு தசை, 60 வயசு வரைக்கும் சனி தசை. இதுதான் வந்து ஒரு பேசிக். 60 வயசுக்கு மேலெல்லாம் வந்து பெருசாக கால்குலேட் பண்ண வேண்டாம். இருந்தாலும் நான் வந்து இது வரைக்கும் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ இந்த அடிப்படையில் லக்னத்தில் ராகு இருக்கிறது தப்பு. அதுக்கு ரெமிடி என்ன? உச்ச சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. அவர் அட்டமாதிபதியே இருந்துட்டு போட்டோம். அட்டமஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் உச்சமாகி இருக்கிறது ஒரு இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் நல்லது. சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது நல்லது. குரு லக்னத்தை தொடர்பு கொள்றது நல்லது. 1, 5, 9 குரு தொடர்பு கொள்வார். அதே மாதிரி 1, 5, 9 அந்த அதிபதிகளும் பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தசாபுத்திகள் வந்து இதை தீர்மானிக்கும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு செவ்வாய் தசை குருவுடைய இணைவில் நல்லா இருக்கு. ராகு தசை குரு சுக்கிர தொடர்பில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குரு திசை லக்னாதிபதி குருமங்கள யோகத்தில் 9ஆம் இடத்துல கோணத்தில் நல்ல பலன்கள். அதுக்கப்புறம் சனி 11ஆம் இடத்துல இயல்பாக போட்டிருக்கேன். சனிக்கு சுபத்துவமும் இல்லை, பாவத்துவம் இல்லை. சனி வந்து பெரிதாக கெடுக்க மாட்டாரு. சனி லக்னத்தை தொடர்பு கொள்வார். தொடர்பு கொள்ளட்டும். சனி நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. ஒரு 11ஆம் அதிபதியாக தான் செயல்படுறாரு. இயல்பாக தான் இருக்க போறாரு. மகர வீட்டில் தான் இருக்கிறாரு. இத்தனை விஷயத்தையும் மேட்ச் பண்ணி உபஜயஸ்தானம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சனி திசையும் லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் இல்லாமல் நல்லா தான் இருக்கக்கூடிய ஜாதகமாக நான் போட்டிருக்கேன். இந்த 2வது ஜாதகத்தில் லக்னத்திலேயே ராகு சனி அமர்ந்து லக்னத்தை பாவத்துவமாக நான் போட்டுட்டேங்க. லக்னத்தை நான் பாவத்துவ அமைப்புகளில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியையும் பாவத்துவ அமைப்புகளில் நான் போட்டுட்டேன். லக்னமும் பாவத்துவம், ராசியும் பாவத்துவம். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் அட்டமாதிபதியை நான் அட்டமஸ்தானத்தை விட்டு 6ல் மறைஞ்சு உச்சனாகிற மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் 2வது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டமஸ்தானத்திலே ஆட்சி ஆகிற மாதிரி போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயம், உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இவங்களுக்கும் அதே கால சர்ப்ப தோஷம் தான். இவரும் அதே சித்திர நட்சத்திரம் தான். அவர் பிறந்த அதே வயசுல தான் திசைகள்லாம் வருது. செவ்வாய் தசை சனியுடைய பார்வையில் 10ஆம் இடத்துல திக்பலமாகி குருவுடைய வீட்டில் இருந்தாலும் நீச்சனுடைய வீட்டில் செவ்வாய் 10ஆம் இடத்துல சனி பார்வை சுமார் தான். ஏன்னா ஜாதகமே சுமார் தான். லக்னாதிபதி நீச்சம், லக்னம் பாவத்துவம். அப்போ ஜாதகமே சுமார் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை, ராகு சனியால் கடுமையான பாவத்துவம், நீச்சனுடைய வீடு நல்லது இல்லை. அவருக்கு உச்சனுடைய வீடு தான், ஸ்தான வலிமை தான் நல்லது, இது நல்லது இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு நீச்ச குரு, ஆனால் பரவாயில்லை. 11ஆம் இடத்துல வேற எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறதுனால பரவாயில்லை, பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார், பரவாயில்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி திசை ராகுவுடைய இணைவு நல்லது இல்லை. சனி திசை வந்து நல்லா இருக்காது இந்த இடத்துல. இப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஒருத்தவங்களுடைய ஜாதக படிதான் நடக்குமே ஒழிய, ரெண்டுமே நான் சொல்லிட்டேன், இவங்க காலசர்ப்ப தோஷம் தான், இவரும் காலசர்ப்ப தோஷம் தான். 2 பேர்த்துக்குமே ஒரே நட்சத்திரமா போட்டு தசாபுத்தி அமைப்புகளை ஒன்றா போட்டேன், ஒரே லக்னமா போட்டேன். எல்லாம் போட்டாலும் ஒருத்தருடைய வாழ்க்கை தடை தாமதம் இல்லாமல் நல்லா அந்தந்த வயசுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்குது.
இன்னொருத்தருக்கு அது கிடைக்க முடியும். தெரியுதுங்களா? இந்த கலவை தான் கால சர்ப்ப தோஷத்துக்கு உள்ள வித்தியாசம். எல்லாருக்கும் இது நடக்காது அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு சான்று. இது உண்மை ஜாதகங்களாம் கிடையாதுங்க. இது வந்து நான் வந்து ஒரு மாடல் ஜாதகம். இது வந்து மாடல் ஜாதகம். உங்கள் கையில் உண்மை ஜாதகம் கிடைக்கும்ல, இது கூட ஒப்பிட்டு பாருங்க, கணக்கச்சிதமாக மேட்சிங்காக இருக்கும். அப்போது ராஜயோகம் இருந்தால் கால சர்ப்ப தோஷம் தான் அதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான புரிதல் நான் சொல்லுவேன். சரி குருஜி, இப்போ பிரபலங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்குதா? அப்படி இருந்தும் அவங்க வந்து எப்படி வெற்றி பெற்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரபலங்களுடைய ஜாதகத்தில் என்ன சிக்கல்னா, அது உண்மைத்தன்மையான ஜாதகமானே முதல் தெரியாதுமா. ஆனால் நெட்டில் நானும் பார்த்துருக்கேன். அமிதாப் பச்சன், ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய், சச்சின் டெண்டுல்கர், நரேந்திர மோடி, உங்களுக்குலாம் காலசர்ப்ப தோஷம் இருக்கிற மாதிரியான ஜாதகங்களும் இருக்குது. இது உண்மைத்தன்மையாக எனக்கு தெரியாதுமா. அந்த ஜாதகங்கள்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்ததாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் நரேந்திர மோடி இவங்கெல்லாம் போகிறீங்க? உங்கள் வட்டாரத்திலே நல்ல செல்வாக்கான நபர்கள் இதே காலசர்ப்ப தோஷத்தில் உங்கள் வீட்டில் கூட கண்டிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட இவங்க இருக்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுக்கு தான் நான் 2 விளக்க ஜாதகங்களை போட்டு விளக்கினேன். கால சர்ப்ப தோஷத்தால் மட்டும் ஒருத்தங்களுக்கு ராஜயோகங்கள் கிடைக்காமல் போய்விடாது. தசாபுத்திகளே லக்னாதிபதியின் வலுவே தீர்மானிக்கும். கால சர்ப்ப தோஷத்தால் தான் இது நடந்தது, ஒரு யோகமாக அது செயல்பட்டுடுச்சு, இல்லை தப்பு, அப்படி யோகமாக அது செயல்படாது. அது தோஷமாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி அமைப்புகளும் லக்னாதிபதியுடைய வலுவுமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அது நிகழ்த்துமே ஒழிய உங்களுக்கு இந்த காலசர்ப்ப தோஷமோ யோகமோ பெரிய தடைகளை கொடுத்துறாது. நான் பிரபலங்களுடைய ஜாதகங்களாம் வந்து எனக்கு உண்மைத்தன்மை இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். அந்த உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களுக்குள்ள போகாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக இந்த தோஷம் இருந்தும் சக்சஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். சரி குருஜி, ஒரு விஷயத்தை நேரடியாகவே கேட்குறேன். கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜாதகத்தில் இருக்குதா, இல்லை மக்களை பயமுறுத்துறதுக்காக வந்து ஜோதிடர்களால் வந்து அறிமுகப்படுத்தினதா? சொல்கிற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிந்த வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு என் ஜாதகமே உதாரண ஜாதகம் தான். நிறைய பேர் என்னுடைய ஜாதகத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதனை படைச்சதுக்கப்புறம் நான் போடுறேன். அதாவது பொது வாழ்க்கையில் விளக்கறதுக்கு வந்து என் ஜாதகத்தை போடலாம், சக்ஸஸ் பண்ணிக்கிறேன், ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்குறேன். என்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும்ல, அடுத்தவங்களுக்கு நான் போய் சொல்லலாம். என்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும்ல. என்னுடைய ஜாதகம் கிட்டத்தட்ட சந்திரன் மட்டுமே ராகு கேது அமைப்புகள்ல இருந்து வெளியில் நகர்ந்து இருப்பாருமா. மீதி எல்லாமே நீங்கள் சொல்கிற இதே கால சர்ப்ப தோஷத்திலேயே எனக்கு தோஷ அமைப்புகள் தான், ராகுவை நோக்கி கிரகங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு படிக்கிற வயசில் நான் தான் ஃபஸ்ட்டு, மேக்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு. என்கிட்ட வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து படித்த அனைத்து நபரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்கூலு. அதில் படித்த அனைத்து நபர்களும் கணிதத்துக்கு என்னிடம் தான் வருவாங்க. ஆங்கிலம் சற்று குறைவான நாலேஜ் இருந்தால் கூட பிற எல்லா பாடத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அந்த ஆங்கிலத்தினால மட்டும்தான் எனக்கு வந்து அந்த வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். வேலை விஷயம் மற்ற எல்லா விஷயத்துலையும் நான் வந்து பெரிய தடை தாமதத்தெல்லாம் அப்படிலாம் வந்து சந்திக்கலை. ஓரளவு வந்து எல்லாமே எனக்கு எந்தெந்த வயசில் கிடைக்கணுமோ கிடைச்சிருக்கேன். நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்பவும் நல்லா தான் இருக்கிறேன். அப்படி ஒன்றும் பெரிய தடை தாமதம் இல்லை. இதுக்கு நானே வாழும் உதாரணம். இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு சக்ஸஸை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். அது சக்ஸஸை நெருங்கிடும் கூடிய விரைவில். அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதகத்தை நான் வந்து முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஒரு இதில் இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துருந்தேன். ஜோதிடத்தை வந்து இப்படி ஒன்று இருக்குதாயா, இல்லை நீங்களே சேர்ந்து சொல்லிட்டு அலையிறீங்களாயா பணம் பறிக்கிறதுக்காண்டி அப்படிங்கிறத இது வந்து நான் நேரடியாக அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் இந்த விதி மட்டும் கிடையாது. கியூரியாசிட்டி காரணமாக நிறைய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. பண தேவைகள் ஒரு கியூரியாசிட்டி, ஒன்று பண தேவைகள், இன்னொன்று வந்து புகழ் தேவைகள். இவர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாதான் நம்ம இதில் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு புகழ் தேவைக்காகவோ இல்லை பண தேவைக்காகவோ உருவாக்கப்பட்டதாக இது இருக்கலாம். இல்லை குறைபாடுகள். சயின்ஸில் வந்து ஒரு பல்பு கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் எத்தனை ஆகுது. அதே மாதிரி ஒரு ஃபெயிலியர் மாடல், அப்படி ஃபெயிலியர் ஆகிறதுனால நான் கண்டே பிடிக்கக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ரீதியாகவும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபெயிலியர் மாடலாக கூட ஆயிருக்கலாம். ஒரு ஜோதிடர், நான் 2 ஜாதகம் பார்த்தேன் பார்த்தீங்களா, இதில் அந்த 2வது நெகட்டிவான ஜாதகத்தை பார்த்து அவர் வந்து என்ன இந்த ஜாதகத்தில் வந்து கடைசி வரைக்கும் முன்னேறாத அமைப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு கணித அடிப்படையில் லக்னாதிபதி தசாபுத்தி அடிப்படையில் நான் அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
அப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்போ இந்த கிரகங்களுடைய அடைபட்டிருக்கிறதுனால தான் இவருக்கு இது நடக்குது அப்படிங்கிறத தப்பாக நினச்சிக்கிட்டு அவருடைய அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாருமா. பொதுவாகவே ஒரு உயர்தர ஜாதகங்கள் குறைவு. ஏன்னா நம்மளுக்கே வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன்னா பணக்காரங்களா செல்வாக்கோட இருக்கிறவங்க குறைவு, கஷ்டப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகம். அப்போ அந்த கஷ்டப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய அடைப்படக்கூடிய அமைப்புகளும் மேட்ச் ஆகும் பொழுது அவர் சும்மா ஒரு ஜாதகத்தை பார்த்து எழுதியிருக்க மாட்டார். ஒரு 1000 ஜாதகம் பார்த்துருப்பாரு. கஷ்டப்பட்டவங்களுடைய ஜாதகத்தில் அது மேட்ச் ஆனதை வச்சு அவர் இதை ஒரு விதியாக உருவாக்கிட்டார். அப்படிதான் நான் சொல்லுவேன். அது வந்து பண தேவைக்காகவோ இல்லை புகழ் தேவைக்காகவோ இல்லை ஒரு நல்ல கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவோ இது வந்து நடந்திருக்கலாம். இதுக்கு தேவை இருக்குதா தேவை இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ ₹1 காயின் போட்டு யாரும் போய் ஃபோனில் வந்து பேசுறதில்ல, அட்வான்ஸாக அதை தாண்டி போயிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விதி யூஸ் ஆகுதா இல்லையா, ஆகலையா வேலைக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விதி தான். இதனுடைய நோக்கங்கள் என்னன்னாலும் இருக்கலாம். இப்போ இதை பயன்படுத்திட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் நான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜோதிடர் வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னாங்க, நான் அவங்கள்ட்ட போய் ஒரு பரிகாரம் பண்ணேன், நான் நல்லா இருக்கேன். இதுவும் வரதான் செய்யும் ஜோதிடத்தில். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன அந்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாதகத்துக்கு தடை தாமதம் எப்பவுமே இல்லையா சொல்ல மாட்டேன். ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும் பொழுது, அவருக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும் பொழுது சில தடை தாமதங்கள் வரதான் செய்யணும் ஃபர்ஸ்ட் சொன்ன ஜாதகத்துக்கு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிற அந்த காலகட்டத்தில் தடை தாமதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடத்தை போகும் பொழுது இந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் சொல்லும் பொழுது ராகு திசை சுக்கிர புத்தி விலகின உடனே இது சரியாகக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அவங்க மனசு அதை வந்து ஆஹா அப்போ இதனால தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறோம். அப்போது ஜோதிடத்தில் நான் எல்லா விஷயத்திலும், அதாவது 360 டிகிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுதான்னு பாருங்கள். நான் கணித அடிப்படையில் தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அது புரிஞ்சுக்கிறதும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு இங்கிலீஷ் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், ஒரு தப்பு விடாமல் பேசிட்டேன். அது எல்லாத்துக்கும் புரியணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தானே புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி நான் இப்போ சொல்கிற விஷயங்களை இதில் ஆர்வம் உள்ளவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாதவங்க கூட இதை வந்து மறுபடியும் கேளுங்க. நான் சொல்கிறத மைனூட்டாக அந்த 2 ஜாதகத்தை நான் வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கேன்ல, இதை மேட்ச் பண்ணி நான் சொல்கிறேன். அது எப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த ஜாதகத்தில் கூட சாதகமற்ற பீரியடுகள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணிட்டு அடுத்து சாதகமானது கண்டினியூ ஆகும் பொழுது அவங்க மனசில் ஓஹோ இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விதைக்கிறாங்க அந்த இடத்துல. இதுதான் உண்மை. ரொம்ப அருமையாகவே விளக்கம் கொடுத்துட்டீங்க குருஜி. இப்போ இறுதியாக மக்களுக்கு வந்து கால சர்ப்ப தோஷத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கால சர்ப்ப தோஷத்தை நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை. அறியாமை தான் இங்கே. 2 ஜாதகம் நான் போட்டிருந்தேன்ல, முதல் ஜாதக அமைப்பில் பிறந்துட்டீங்க, பயப்பட தேவையில்லை, பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2வது ஜாதகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, பரிகாரத்தினால பலன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முதல் ஜாதகத்துக்கு பயம் இல்லை, 2வது ஜாதகத்துக்கு பலன் இல்லை, இப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி 2 விதமாக தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். உங்களுக்கு பணபலம் உண்டு, என்னால் பண்ண முடியும், தாராளமாக உங்கள் சக்திக்கு உட்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கெல்லாம் நான் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தெய்வ வழிபாடு பண்ணலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம், காலபைரவர் வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அதுபோக வந்து காளகஸ்தி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம். காளகஸ்திக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் 50,000 1 லட்சம் இந்த மாதிரி இது உங்கள் சக்திக்கு உட்பட முடியும். அதில் எனக்கு பெரிய பொருட்டு இல்லை, தாராளமாக பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லேயும் ஹோமம்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே மாதிரி நிறைய ஹோமங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து எதிரிகளை வீழ்த்துறதுக்கு கூட ஹோமம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய பணம் நிலைமை, நிதி நிலைமை, பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதை பண்ணுறதுனால நம்ம நல்லா இருக்கோம், நல்லது தான், தாராளமாக செய்து கொள்ளுங்கள். பணம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டோ கடன் வாங்கியோ அப்படி போயிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நான் சொன்னேன்ல, இந்த துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளகஸ்தி வருஷத்துக்கு ஒரு தடவை செயல்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிடலாம். ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான உங்களுடைய முயற்சிகள், பயிற்சிகள், சுறுசுறுப்பு, செயல்முறை எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பழகிக்கோங்க. சரிங்களா? அப்படி பழகிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான நடைமுறை பரிகாரமாக இருக்கும். இதுதான். அதை பற்றி நீங்கள் பயங்கொள்ள தேவையில்லை. ஒரு நார்மலாக நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்களோ பண்ணினாலே போதும். இது தசாபுத்தி அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் முடிவு பண்ண முடியுமே ஒழிய ஒரு பொதுவான விஷயங்களை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம். இந்த காலசர்ப்ப தோஷத்தால் நம்மளுக்கு எதுவும் ஆயிருமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் நீங்களே வந்து பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே குருஜி, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா சிறப்பாகவே போயிருச்சு. காலசர்ப்ப தோஷம் பற்றின விழிப்புணர்வை வந்து ரொம்ப எளிமையாக வந்து மக்களுக்கு நீங்கள் தெரிவிச்சிட்டிங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.